மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்கள் இல்லாத, இந்துக்கள் இல்லாத இடத்தில் கோவிலா? உண்மையிலே அனுராதபுரம் மாவட்டம் மெதவச்சியிலிருந்து நான் நினைக்கிறது மெதவச்சிக்கும் ஹரோபத்தானைக்கும் கஹடகஸ்திகிலிய மற்றும் கெபதுகுல்லாவைக்கும் இடைப்பட்ட ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவிலை நான் காண கிடைச்சது. ஆனால் இங்குள்ள மக்கள் பெரும்பான்மை எங்களுடைய சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை சுற்றிவானால் ஒரு குடும்பம் கூட தமிழர்கள் இங்கே இல்லை. இந்த கோவில் ஒரு பழமை வாய்ந்த கோயிலாக காணப்படுகிறது. நான் உள்ளுக்கு சென்று இதனுடைய படங்களை எல்லாம் காட்சிப்படுத்தினேன். இங்கிருக்கின்ற மக்களிடம் இது சம்பந்தமாக நான் விசாரித்த பொழுது இவர்கள் 1980களிலே அந்த 90களிலே இடைப்பட்ட காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் இந்த கிராமத்திலே வாழ்ந்ததாகவும் இங்கு அதாவது டவுன் சிட்டி ஒன்று இருக்கிறது, ஒரு நகரம் உண்டு, அதாவது ரத்மல் கஹபவ் என்று சொல்லக்கூடிய இந்த இடம்தான் இது. ஆனால் ஆரம்பத்திலே இந்த நகரம் சிட்டி இந்த டவுன் நிறைய தமிழர்கள் கடை வைத்து இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அதே போன்று இந்த கோயிலை அங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் தான் பரிபாலித்து வருவதாகவும் சொன்னார்கள். அங்கே இருக்கின்ற குடும்பங்கள் இந்த கோயிலிலே பூசை செய்வதற்காக வேண்டி, அதாவது பால் சோறு சமைத்து பூசை செய்வதற்காக வேண்டி தான் இங்கே வருவார்களாம். நான் சென்ற பொழுது அங்கே சிறுவர்கள் தான் இருந்தார்கள், ஒரு பெரியார்கள் இருந்தார்கள். இனி அவர்களை நான் படம் எடுக்கவில்லை, சில விஷயங்களுக்காக வேண்டி நான் அதனை படம் எடுக்கவில்லை. இதான் முன்பகுதி, அந்த கோயிலுடைய முன்பகுதி. உண்மையிலே இது புராண கோயில் என்று தான் நாங்கள் சொல்ல போனோம். நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஹரோபத்தானிலிருந்து 17 கிலோமீட்டர், மதவச்சியிலிருந்து வருகிறேன்னு சொன்னால் நீங்கள் 21 கிலோமீட்டர், மதவச்சியிலிருந்து ரத்மல் கஹபவ் டவுனுக்கு 21 கிலோமீட்டர். நன்றி.